வணக்கம். எஸ்ஏ மாந்திரிகம். சரி, நம்ம பதிவுக்கு போவோம். ஏவல்களை திருப்பி விடுவது எப்படி? ஏவல் செய்திருக்காங்க, அதை திருப்பி விடுறது எப்படி? ஒருத்தர் கேட்டிங்களா, எனக்கு ஏவல் செஞ்சுருக்காங்க, அதை நான் எடுத்துடணும் அப்படின்றாங்க. எடுக்கிறதா திருப்பி விடுறதான்னு கேட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, திருப்பி விட்டுலாம் சார், ரொம்ப தோல்வியாக இருக்குது அப்படின்வாங்க. இந்த சக்கரத்துங்களை போட்டிருக்கேன், நேற்று போட்டு பார்த்தீங்களா, குக்கரக்காளி சக்கரம். அதை விட கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 சூலம் வரும். இதில் 4 முக கோடு வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுறதுக்காகத்தான் எலுமிச்சம்பழத்தையும் முட்டையும் தகுடுகள் எல்லாம் தூர தள்ளி வச்சுருக்கிறேன். இது ஒரு குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சூலத்துங்களுக்கு நடுவில் சூலத்துக்கு கரெக்டாக வச்சுருக்கணும். சூலத்தை தள்ளி உங்களுக்கு அந்த சக்கரம் தெரிஞ்சுட்டுறதுக்காக இதை வச்சுருக்கேன். பாருங்கள், செய்யுங்க. ஏவலை திருப்பி விடுறது எப்படி? ஏவல், பில்லி, சூனியம் எது செய்திருந்தாலும் அதை உடனே திருப்பி விடலாம். ஏவலை திருப்பி விடுறதுக்கு இது ஒரு ரகசியமான சக்கரம். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா செய்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். எப்போ செஞ்சாலும் கேட்டிங்கன்னா ஏவலை திருப்பி விடணும்னு கேட்டிங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் செய்யாதீங்க. மற்ற எந்த நாளில் செஞ்சாலும் அஷ்டமியில் செய்தீங்கன்னாக்கா தொட்ட வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். 40 அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் செய்து விடுங்க. தேவை இந்த தகுடு எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த 4 தகுடு கரெக்டாக வைக்கணும். அதில் நான் ஏவலை திருப்பி வருதுனாக்கா இந்த சக்கரத்தை என்ன பண்ணுங்கள், 4 தகட்டில் முதல்ல எழுதுங்க. இந்த சக்கரத்தை 4 தகட்டிலையும் எழுதி, ஒரு வீட்டுக்குள்ளே ஏவல் பாதிப்பு இருக்குது, ஏவல் பாதிப்பு போட்டுருக்குறாங்க, வீட்டில் எது செய்தாலும் விளங்கலை, தொழிலும் அவங்களுக்கு அபிவிருத்தி ஆகலை, குடும்பத்தில் புருஷனும் பொண்டாட்டி சண்டை மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் நோய் வந்துக்கிட்டு இருக்குது, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது, அந்த வீட்டில் நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு மூதியாகவே இருக்குது. சின்ன விஷயத்துங்களுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க, சின்ன விஷயத்துங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அந்த வீட்டில் அந்த ஏவல் பாதிப்பு இருக்கிற வீட்டில் சண்டை போட்டாங்கலாம் இருக்கிற சாமானமெல்லாம் உருளும். சாமானத்தை எடுத்து போட்டு அடிக்கிறது, ஆளுங்க அடிச்சிக்கிறது, ஆணும் பெண்ணும் வெளியே நின்று அடிச்சிக்கிறது, வீட்டுக்குள்ளே நின்று அடிச்சிக்கிறது, வேலை செய்கிற இடத்துல அடிச்சிக்கிறது, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பம் புள்ள அடிச்சிக்கிறது, பிள்ளைங்களை ஒருத்தர் அடங்காமல் போகிறது, கீழே விழுந்து அடிப்படுறது, இது எல்லாமே நடக்கும். இதை எப்படி திருப்பி வர்றது? இது உங்களுக்கு பகைவரோ இல்லை வேறு யாராவது செய்து வச்சதோ, இல்லை ஏதாவது ஏவல் செய்திருந்தால் அதை தாண்டுறதோ, இல்லை அந்த ஏவலில் இருக்கிற பொருள்களை கையில் கொண்டு தெரியாமல் தொட்டுறதோ, காலில் மெரிச்சிடுறதோ, இது எது நடந்தாலுமே இந்த ஏவல் பாதிப்பு ஒரு வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ஏவல் பாதிப்புன்றது காலில் மெரிச்சிட்டு வந்துட்டாங்களாம், காலை தொத்திக்கிட்டு வீட்டை சேர்ந்துடும், கையில் எடுத்துட்டாங்களாம் அது வீட்டை சேர்ந்துடும். வீட்டில் சேர்ந்துட்டாக்கா அதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே அடைக்கலம் கொடுத்த மாதிரி போய் தங்கிடும். அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி அவங்களெல்லாம் அழுகுறதையோ அவங்க சண்டை போடுறதை பார்த்துட்டு இது சிரிச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு தான் அந்த ஏவல் சக்கரத்தை போட்டு திருப்பி வருது அப்படின்னு நான் செய்திருக்கேன். இதை பாருங்கள். இதை பார்த்துட்டிங்கனாக்கா முக்கோணம் போடுங்க. முக்கோணத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டு சூளை மாதிரி போடுங்க. அதில் டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா முன்னாடி ஒரு சூளை மாதிரி வந்துடும், இந்த பக்கம் ஒரு சூளை வரும், இந்த பக்கம் ஒரு சூளை வரும், நடுவில் நாற்கோணம் பிரம்மனுடைய கோடுன்னு சொல்லக்கூடிய நாற்கோணத்தை போட்டு அதில் 4 பக்கம் சூளத்தை போடுங்க. 4 பக்கம் சூளத்தை போட்டுட்டு இந்த தகுடை எழுதி 4 சட்டி 4 இது மண் பாத்திரத்தை வாங்கிங்க, மண் சட்டி வாங்கிக்கோங்க. 4 மண் சட்டியை வாங்கிட்டு அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மண் சட்டியில் இந்த தகுடை எழுதி போட்டுருங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருடைய பேரையுமே இந்த மாதிரி தகுட்டில் எழுதி போட்டுருங்க. போட்டுட்டிங்களா, இந்த சக்கரத்தையும் எழுதுறீங்க, அவங்களுடைய பேருங்களையும் எழுதுறீங்க, அவங்களுடைய எல்லோருடைய பேர் எழுதிக்கிறீங்க. ஆணாக இருந்தாக்கா வலது கால் மண் எடுத்துக்கிறீங்க, பெண்ணாக இருந்தால் இடது கால் மண் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய அழுக்கு துணி, அதாவது துவைக்காத துணி தான் வேணும், அந்த துணி எடுத்து அதில் கரெக்டாக பார்த்து 4 சின்ன சட்டி பாத்திரத்தில் அதை வச்சுடுங்க. வச்சுட்டிங்களா, வச்சுட்டு என்ன பண்ணணுன்னாக்கா 9 கிரக சாம்பிராணி பார்த்தீங்களா, 9 வர்ண சாம்பிராணி, அந்த மாதிரி சாம்பிராணி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், எட்டி குச்சி பூனைக்காஞ்சொரின்னுவாங்க. அதாவது கேட்டிங்கன்னாக்கா இந்த கொல்லை பக்கமோ பில்லு ஏதாச்சும் நரகத்துக்கு போனோம்னாக்கா உடம்புல பட்டுச்சுனாக்கா ஒரே அரிப்பு எடுக்கும். அரிப்பு எடுத்து அங்கங்கே வட்டமாக நம்மளுக்கு சொறி சிரங்கம் அந்த மாதிரி அது வீங்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அதனுடைய இலை. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பேய் விரட்டி இலை, அதுக்கப்புறம் பேய் தும்பை இலை, இந்த இலையெல்லாம் எடுத்துக்கங்க. இதெல்லாம் எடுத்துட்டிங்களா, இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணிங்கன்னா மொத்தத்தையும் காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அதை இது எரிச்சு சாம்பலான வச்சுக்கோங்க. அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே கூட போட்டு எரிக்கலாம். தேவை எரிச்சு சாம்பலாக வச்சுக்கிட்டிங்களா, அதிலே போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துலாம், தாராளமாக அது செஞ்சிடலாம், தாராளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா இன்னொரு விஷயம், இதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா, இதுக்கு ஈனக்கேடாரின்னு சொல்லுவாங்க. ஈனக்கேடாரின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பழைய காலத்து ஆளுங்க நல்லா தெரியும். கன்று ஈனாத பசுமாடு, கன்று ஈனாத பசுமாடு, அந்த பசுமாட்டினுடைய கோமியமோ அதனுடைய சாணமோ 10 மாந்திரிகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் அதுக்குள்ளே எப்பவுமே. வெறும் மாட்டு கோமியம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அது மாட்டினுடைய சாணம் 10 மாந்திரிகத்தை அழிச்சிடுமா, யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குன்னா கேட்குறீங்களா?
கண்டிப்பாக செய்யும் அந்த வேலை. அதில் வந்து மஞ்சள் தூளை மட்டும் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாரம் தெளித்து பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தரித்திரம், கஷ்டம், துன்பம் எல்லாம் விலைக்கு போகும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்போம். 1008 மருத்துவ தேவை, அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் தேடிக்கிட்டு இருப்போம். அதுதான் நம்ம வேலை. சரி, பரவாயில்ல. என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, அந்த மாட்டு சாணத்தை எடுத்து அதை விரட்டி மாதிரி தட்டி, அதுக்கு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, அதை சுட்டு அதனுடைய விபூதியும் வச்சுக்கிட்டு அந்த மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டு கோமியத்தை முதல்ல அந்த வீட்டை வந்து 1 நாள் 2 நாள் கழுவ சொல்லுங்கள். 3 நாள் கூட கழுவலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 மூலையில் ஏதாச்சும் ஒரு மூலையிலிருந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்த வேண்டியது இந்த ஏவலினுடைய முக்கியமான வேலை. அந்த மாட்டு ஈனக்கிடாரினுடைய கோமியத்தை நீங்கள் தெளிச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு தெளித்தா இன்னும் நல்லது தான். இதெல்லாம் போட்டு தெளித்து விட்டுருங்க. தெளிச்சிட்டிங்களா? தெளிச்சுட்டு முதல்ல வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சக்கரம் போட்டு எழுதுனீங்க இல்லையா, இந்த சக்கரத்தை எலுமிச்சை மரத்தில் போடுங்க. எலுமிச்சை மரத்தில் போட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து எத்தனை மூலம் இருக்குது, 4 மூலம் மட்டும் இருக்குதா, 4 எலுமிச்சை மரம், 5 மூலம் 8 மூலம் இருக்குதா, 8 எலுமிச்சை மரம், 10 மூலம் இருக்குதா, அதை கட்டினா ஒரு மூளைக்கு வந்து 4 எலுமிச்சை மரம்ன்ற மதத்தில் எத்தனை வீடாக இருந்து எத்தனை ரூமாக இருந்தாலும் அத்தனை ரூமுக்கு வந்து 4 எலுமிச்சை மரத்தை போட்டு இதே சக்கரத்தை போட்டு அதில் கரெக்டாக என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, கற்பூரத்தை கொளுத்தி அந்த இடத்துல தீபாரத்தை காட்டி கீழே வச்சு நசுக்கிட்டிங்களா, 3 மணி நேரம் வரைக்கும் அங்கேயே இருக்கணும். நசிக்க முடித்த உடனே அந்த ஈனக்கிடாரியோட கோமியத்தை என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களா, அந்த வீடு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் லேசாக தெளிச்சிட்டிங்களா. 3 நாள் செய்துட்டீங்க இந்த வேலையை. செய்து முடித்த உடனே அதுக்கப்புறம் அந்த மண் சட்டியில் வந்து போட சொன்ன பாருங்க, அந்த மண் சட்டியில் வந்து காலடி மண், பழைய துணி, அதுக்கப்புறம் எட்டி குச்சி, இது அது நான் 3 கலர் நவகிரக சாம்பிராணி, பேய் விரட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா அந்த பூனை காஞ்சூரின்னு சொன்னோமே அது, அதுக்கப்புறம் எட்டி இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா இந்த தும்பை, பேய் தும்பை, இந்த தும்பையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா காய வச்சு வச்சுட்டுக்கிறீங்களா. இது எல்லாமே வீட்டுக்கு வெளிப்பக்கமாக, வீட்டுக்கு வெளிப்பக்கம் அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 4 மூலையிலுமே வச்சுட்டு அந்த 4 மூலையிலையுமே கொஞ்சோண்டு மிளகா எடுத்துங்க. மிளகா தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, மிளகாவாக இருந்தாலும் பரவாயில்ல, போடுங்க. போட்டுட்டு அவங்களோட பேரெல்லாம் எழுதி தகடுனாலே போட்டுக்கிறீங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுங்க கேட்டிங்களானாக்கா, கற்பூரத்தை வந்து போட்டு தீயை வச்சுட்டு மூடிடணும். சின்னதை சாணகம் மாதிரி போட்டு மூடிடுங்க. அதை மூடிட்டு வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுங்க கேட்டிங்களானாக்கா, கொஞ்சமாக, அதாவது குழந்தை குட்டிங்கிறதாக்கா நீங்கள் போடுற நெடியில் வந்து ஏதாச்சும் மூச்சு திணறி ஏதாச்சுனாக்கா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்துங்க, கொஞ்சம் நவகிரக சாமான் எடுத்துங்க. எருக்கும் இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எருக்கும் இலையில் வந்து அதை வந்து காய வச்சு வச்சுருந்தாங்கலாம் பொடியை பண்ணிக்கலாம், இல்லை கூட அப்படியே பண்ணிக்கலாம். அந்த இலையும் இதையெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுங்க, வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போக மாதிரி போட்டுருங்க. கொஞ்சோண்டு போட்டுட்டு அந்த வீட்டுக்காரங்களை வந்து என்ன பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லி செய்யலாம். இல்லாட்டி அவங்கள கூட என்ன பண்ணலாக்கா, மாடி இருந்தால் மாடி மேலே போய் நின்றுக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது நின்றுக்கலாம். எனக்கு எதுக்காகட்டாக்கா, அந்த மிளகாய் தூளினுடைய நெடி அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தை, அவங்க எல்லோரும் வந்து இரும்பலும் பிரச்சனையும் வரத்துக்கு ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதை செய்து அந்த வீட்டுக்குள்ளே பண்ணிவிட்டு இதே சக்கரத்தை தகட்டில் எழுதி, செம்பு தகட்டில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பித்தளை தகட்டில் வந்து எழுதி, கோல்டு தகட்டில் கூட எழுதி கூட அவங்களுக்கு தாயத்தை போடுங்க. அந்த தாயத்தை போடும்போது அதுக்குள்ளே வந்து துளசி, இடிதாங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, துளசி, அந்த துளசி, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா வெள்ளை எருக்கனுடைய வேறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாயுருவி வேறு, கையான் தாகரை என்று சொல்லக்கூடிய குப்பை மேனி, இந்த 3 வேரையும் சேர்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தாயத்தை போட்டு கொடுங்க. 9 நாளைக்கு அவங்க போட்டுக்கிட்டு இருக்கட்டும், 7லேருந்து 9 12 நாள் கூட போடலாம். அதை போட்டாங்கன்னாக்கா 1 வாரம் கழிஞ்சு தான் அந்த வீட்டை விட்டு அது வெளியே போகும். நீங்கள் நெடி போட்டிங்க உடனே போயிடுச்சா, அதெல்லாம் ஆகாது. அது எதுக்காக போதுன்னு கேட்டிங்கனாக்கா, அது அந்த மூலையை விட்டுட்டாக்கா இன்னொரு மூலையை தேடும், இன்னொரு மூலையை விட்டு அது தேடும். வாசலுக்கு வெளியே நீங்கள் வெளியே போட்டு கொளுத்திட்டீங்க, அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அதுக்கு மூச்சு திணறலாம், அதுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். உங்கள் மேலே உட்காந்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். இது எல்லாம் அது செய்ய முடியாமல் நீங்கள் போட்டுட்ருக்க அந்த தாயத்திலேருந்து அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகும். அது வீட்டை விட்டு 7 நாள் பார்த்து கண்டிப்பாக போய்டும். உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிடும், நிம்மதி கிடச்சிடும், எல்லாமே கிடச்சிடும். திரும்ப அது வராது கூட என்ன பண்ணாக்கா, உடனே நீங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுருணும். அந்த 7 நாள் முடிஞ்சு 9 நாளுக்குள்ளே வந்து 7 நாள் முடிச்சிங்களா, 9 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போடுங்க. எது சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உயிர் பலி கொடுங்க. சரி, நான் உயிர் பலியெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, நாங்கள் எப்படிங்க அதெல்லாம் செய்கிறது, எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் கேட்டிங்களா, கல்யாண பூசணிக்காய் வாங்கிக்கோங்க. கல்யாண பூசணிக்காய் வாங்கி அந்த கல்யாண பூசணிக்காய் வந்து கரெக்டாக இது பண்ணி அதில் வந்து காசு போட்டு எடுத்துன்னு போயிட்டு 3 வயல் உடைப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க பிறகு தாயத்து, அந்த தாயத்தை கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டில் இருந்து பூஜை ரூமில் இருந்து உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் சுற்றுங்க, பூஜை ரூமெல்லாம் சுற்றுங்க, ஹாலெல்லாம் சுற்றுங்க, கிச்சனெல்லாம் சுற்றுங்க. 3 முறை சுற்றிக்கிட்டு
அதாவது வீட்டை பார்த்துக்கிட்டு பின்பக்கமாக வர்ற மாதிரியே சுற்றிக்கிட்டு வரணும் தேவை. சுற்றிக்கிட்டு வந்து வாசலுக்கு வெளியில் வந்து 3 வழி கூரத்தில் வந்து இதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை உடைக்கிற ஆள் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3/4 மணி நேரமாக அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. உடைச்சவர் அது நீங்களே உடைச்சாலும் சரி ஒரு 3/4 மணி நேரம் 3 மணி நேரம் 1.25 மணி இப்படி பல டைமிங் இருக்குது. நீங்கள் 3/4 மணி நேரமாவது அந்த வீட்டுக்குள்ளே நுழையாமல் நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு அந்த தண்ணியில் கை கால் முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே நுழைங்க. உங்கள் குடும்பத்தில் ஏவல் பாதிப்பும் செய்வன பாதிப்பும் பில்லி சூனிய பாதிப்பும் எதுவாக இருந்தாலுமே நல்லபடியாக நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் முக்கியமான மூலிகைங்க மொத்தமே. அந்த மூலிகைகளும் நவகிரக சாம்பிராணிகளும் அந்த எட்டி குச்சி இதெல்லாம் போட்டு நீங்கள் வாசலில் வீட்டுக்கு வெளியே தான் எரிக்கணும். வீட்டுக்குள்ளே எரிச்சு தொலை போகிறீங்க அப்படிங்கெல்லாம் எரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பார்த்து செய்யுங்க. நல்லபடியாக செய்து கொடுங்க. நல்லதே செய்யுங்க. இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்க உடனுக்குடனே காப்பாற்றுங்க. மாந்திரிகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி காப்பாற்றி கொடுங்க. அதே மாதிரி நீங்களே சரினாலும் செஞ்சுக்கலாம். தாராளமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நல்லபடியாக நடக்கும். நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா மூச்சு திணற சொல்கிறோம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா ஒன்றும் ஆகாது. பண்ணிங்கன்னாக்கா நான் இன்னும் நிறையா கேட்டிருக்காங்க. இந்த ஏவலை திருப்பி விடுறது எப்படி, செய்வன பாதிப்புகளை திருப்பி விடுறது எப்படி, வாய்க்கட்டு போடுறது எப்படி, கை கட்டு போடுறது எப்படி, கை கட்டு போட்டிருந்தாங்க அதை உடைக்கிறது எப்படி, வாய்க்கட்டு போட்டிருந்தாங்க அதை உடைக்கிறது எப்படின்னு பல விஷயத்தை கேட்டிருக்காங்க. குறைஞ்சது பார்த்தீங்களா இவங்க கேட்டுக்கிறது பார்த்தீங்களா இன்னும் 50 வீடியோ 100 வீடியோ வரும். அது எல்லாத்தையும் செய்து கொடுக்கலாம். மைய அரைக்கிறதெல்லாம் சொல்லி காட்டுறேன் எப்படின்னு. கொஞ்சம் எனக்கும் வேலை இருக்குது. வேலையெல்லாம் செய்துட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள். நல்லபடியாக பாருங்கள். நீங்களும் நல்லா இருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவை சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.